மீண்டும் தொடரலாம். பாஜகவிலும் உட்கட்சி பூசல் வலுத்துக் கொண்டிருக்கிறதா என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு சேகர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார், கோவையிலிருந்து. திரு சேகர், அந்த அறிக்கையை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டறிக்கையை மிக தெளிவாக அந்த கூட்டறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பல விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. மிக குறிப்பாக இந்த தோல்விக்கு யாராவது ஒருத்தரை நீங்கள் எல்லோரையும் கூட்டு பொறுப்பு ஏற்க சொல்வது ஏற்புடையது அல்ல. சிலர் தற்போது தோல்விக்கான பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள் என்பதே இது காட்டுகிறது. வெற்றி பெற்றால் அதற்கு உரிமை கொண்டாட தயாராக இருக்கிறார்கள் அவர்கள். பீகார் சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து முழுமையான ஆய்வு நடத்தப்பட வேண்டும். தேர்தல் பணிக்கு தலைமை ஏற்றவர்களே இந்த ஆய்வை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதே அவங்க தெளிவாக சுட்டி காட்டுறாங்க. அமித்ஷா, மோடி உள்ளிட்டவர்களைத்தான் அவர்கள் தெளிவாக சுட்டி காட்டுகிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ரகசியம்தான். இது இந்த இடத்துல ஏன் இதை அவர்களோடு ஒரு உட்கட்சி ஜனநாயகமாக இதை அவர்களோடு விவாதித்து தோல்விக்கான சரியான காரணத்தை ஆய்வு செய்ய மறுக்கிறதா கட்சி தலைமை? இல்லை, உட்கட்சி ஜனநாயகம் அதிகமாக முழுமையாக இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் முதன்மையாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 1951 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கி 2015 வரையிலும் உடையவே இல்லை. ஆனால் 125 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட காங்கிரஸ் கட்சி 50 தடவை உடைஞ்சு போச்சு. இன்றைக்கி அதிலே உடைந்த பிறகு தனி கட்சி ஆரம்பித்து மறுபடியும் அதிலே போயிருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கி இருக்கிறார். பிரணாப் முகர்ஜி உட்பட, ஜி.கே. வாசன் உட்பட, பாவார் உட்பட, சங்மா உட்பட. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், உட்கட்சி ஜனநாயகம் அதிகமாக இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்ட் போர்டு முதல்ல உடனடியாக திங்கட்கிழமை கூடி, பீகார் ஞாயிற்றுக்கிழமை நடந்தோன்னு பீகாருக்கு கூடி இது முழுவதுமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வெளியே வந்தவர்கள் கூட சொல்லுகிறார்கள், அது கீழே இன்னும் பெர்குலேஷன், இந்த மாதிரியான தோல்வி சம்பந்தமாக அனைவருடைய கருத்துக்களும் ஏற்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு இது கீழே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யப்படும் என்கின்ற விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அருண்ஜேட்லி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுகிறார் திரு சேகர். அருண்ஜேட்லி இன்னொரு முக்கியமான விஷயத்தை அந்த ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு பேசுகின்ற பொழுது சொன்னார். பொதுவாக அதையும் கூட பொதுவாகத்தான் சொல்கிறார். யாராக இருந்தாலும், எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் அந்த வார்த்தைகளில் தேவையற்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடக்கூடாது. மோட்டார் மவுத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சிறு குழுக்கள், பிரெஞ்சு எலிமெண்ட்ஸினுடைய கருத்துக்களை ஊடகங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த சிறு குழுக்களினுடைய கருத்துக்களை பெரிதுபடுத்தக்கூடாது என்று சொன்னதை எதை எடுத்துக்கிறது? ஏன்னா அங்கே அவ்வாறு சொல்லப்பட்ட ஒரு கருத்து அரசியல் கட்சி அல்லாத ஒரு இயக்கத்தினுடைய கருத்து அங்கே முன்னிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அது RSS தலைவனுடைய மோகன் பகவத்தினுடைய கருத்து, இடஒதுக்கீடு தொடர்பாக சொல்லப்பட்ட கருத்து, அது தொடர்பாக கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதுக்கு பதில் சொல்றாரு, இந்த மாதிரி சிறு குழுக்களுடைய கருத்துக்களை நீங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நீங்கள் பேசக்கூடாது யாராக இருந்தாலும் என்று சொல்வது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சேர்த்தே அருண்ஜேட்லி சொன்னார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, அதாவது ஊடகவியலாளருடைய பிக்கிங் அப், நீங்கள் உங்களுக்கு தேவையானது தான் எடுத்துக்க போகிறீங்க. நான் அவர்கள் எடுத்துக்கொள்ள அவர்களை சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் நம்ப போகிறதில்ல. பிரெஞ்சு குரூப்பையும் நீங்கள் பகவத்தையும் சேர்ந்து முடிச்சு போடுறப்ப அது இல்லை, பிரெஞ்சு குரூப்புகள் செய்யக்கூடியதை தடுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறார் என்பது சொல்லி நீங்கள் எடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு விஷயத்தை எடுத்து அதை நிச்சயமாக நீங்கள் பெரிதுபடுத்த போகிறீர்கள் என்பதாலே இதற்கு நான் பதில் சொல்வது அவசியமற்றது என்று நினைக்கிறேன். ஆனால் மாறாக இதற்கு முன்னால் முராரி அண்ணன் பேசினாரு, நிறைய விஷயங்கள் சொன்னார். அதுல கம்யூனல் போலரைசேஷன், தாத்ரி போன்ற பல விஷயங்களை சொன்னார். மிகுந்த மூத்த நல்ல அறிவார்ந்த ஒரு பத்திரிகையாளர். அது ஒரு மாநிலத்தில் நடக்கிற, இந்த மாநிலத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, வேற ஆளுகிறார்கள். பல்வேறு முறைகள் நாம் இதற்கு பதில் சொல்லிவிட்டோம். இருந்தாலும் கூட அதை பிஜேபியில் முழு போடுவது நியாயமற்ற ஒரு விஷயம். நீங்கள் எந்தில் கூட சோனியாவை எதிர்த்து கூட இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படவில்லை என்று சொன்னீர்கள். 1999 மே மாதம் 19ஆம் தேதி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் சரத்பவார், சங்மா, தாரிக் அன்வர் இந்த 3 பேரும் வெளிநாட்டு அந்நிய நாட்டை சேர்ந்த சோனியாவுக்கு தலைமை தாங்குவதற்கு உரிமை இல்லை என்று சொன்ன காரணத்தினாலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்கள் எக்ஸ்பெல் பண்ணப்பட்டு புது கட்சி ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாளைக்கு சோனியா கூட தலைமையில் இல்லாமல் இருந்தார்கள். ஆகவே உட்கட்சி ஜனநாயகம் சோனியாவுக்கு எதிராக போனதில்லை, அவ்வளவு தூரம் காங்கிரஸ்ல பேசப்பட்டிருக்கிறது. ஏன் சோனியாவே கூட சீதாராம் கேசரி வெளியே போயிருக்கிறதுக்குள்ள தலைமை தாங்கி இருக்கிற பாதி மீட்ல தலைமை ஏற்ற அளவிற்கு ஒரு ஜனநாயகவாதி. எனவே அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை. அப்படி பார்த்தா கூட துணை பிரதமராக இருந்த துணை பிரதமராக இருந்தவர்
அத்வானி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட ஒரு அத்வானி அவரை முன்னிறுத்தாமல் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே சிறப்பாக செயல்பட்டார் என்ற அடிப்படையில் பாஜக மோடி அவர்களை முன்னிறுத்தினால் சிவராஜ் சிங் சௌகானும் மாநிலத்தில் சிறப்பான ஆட்சி கொடுத்தார் என்று நீங்களே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். நீங்க சீதாராம் கேசரியும் சோனியாவும் ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா இங்கே அத்வானி முற்றிலும் எந்த பதவியும் கொடுக்கப்படாமல் அவர் ஏற்கனவே சொன்னார், நான் எல்லா பதவிகளிலிருந்து விலகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சொன்னார். இங்கே அவர் இன்னொரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார் நம்முடைய வசீகரன். 2002 அந்த கோத்ரா ரயில் இருப்பு சம்பவமாகட்டும், அதைத் தொடர்ந்து நடைபெற்ற குஜராத் வன்முறைகள் கலவரங்களாகட்டும், அப்பொழுது அவர் ராஷ்டிரிய தர்மத்தை மீறிவிட்டார், நான் எப்படி வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லுவேன், எந்த முகத்தோடு செல்வேன் என்று வாஜ்பாய் கேட்டார் அப்படிங்கிற வாதத்தை அவர் வச்சாரு. அன்றைக்கும் மோடியை மிக உறுதியாக காப்பாற்றி மோடிக்கு ஆதரவாக நின்றவர் அத்வானி. அந்த அத்வானி ஓரங்கட்டப்படுகிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பகிரங்கமாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். ராஷ்டிரிய தர்மத்தை மீறி சொன்னார் என்று வாஜ்பாய் அவருடைய விஷயத்தை பற்றி சொல்லுபவர்கள், இவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அங்கே வந்து அந்த அரசாங்கத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுத்திருக்கிறார் என்பது இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. எனவே ராஷ்டிர தர்மத்தை மீறிவிட்டார் என்று சொல்லுகின்றது நீங்கள் சொல்லுகின்ற பாதி விஷயம். அதற்கு மேல ராஷ்டிர தர்மத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற விஷயத்தையும் வாஜ்பாய் அவர்கள் சொல்லியிருக்கிறார், யூடியூப்ல பார்த்துக்கலாம். வசீகரன் அவர்கள் பிஜேபியில பூசல் புதிதல்ல என்று ஒரு விஷயத்தை சொன்னார். 1 வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகாத அந்த கட்சியில யோகேந்திர யாதவ் எங்க இருக்காரு, பிரசாந்த் பூதஸ் எங்க இருக்காரு, தர்மவீர் காந்தி எங்க இருக்காரு, ஹரீந்தர் சிங் கல்சா எங்க இருக்கார், பின்னி எங்க இருக்கார், தோமர் எங்க இருக்கார் என்பதையெல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்தினால் பிஜேபியை பத்தி அவர் பேச மாட்டார் அல்லது பேசுவதற்கு அவருக்கு தார்மீக உரிமை இல்லை என்பதையும் நான் மீண்டும் வருகிறேன்.